4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை அஇஅதிமுக வெளியிட்டிருக்கிறது. சூலூர் தொகுதியில் கந்தசாமி, இவர் கோவை புறநகர் மாவட்டத்துடைய ஜெயலலிதாவுடைய பேரவைத் தலைவராக இருப்பவர். இவர் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். VP கந்தசாமி. அதே போல கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கு VV செந்தில்நாதன், இவர் கரூர் மாவட்டத்துடைய அஇஅதிமுகவுடைய இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையுடைய செயலாளராக இருக்கிறார். அடுத்தது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வேட்பாளர் S முனியாண்டி, இவர் அவனியாபுரத்துடைய பகுதி செயலராக இருக்கவர். அடுத்தது ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி, இதில் பே மோகன், இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதோடு மட்டுமில்லாமல் தூத்துக்குடி அஇஅதிமுகவுடைய தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலராகவும் துணை செயலராகவும் இவர் இருந்து வருகிறார். மிக நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது சூலூர் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய 2 தொகுதிகளில் காலமான சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்திலிருந்து யாரோனும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக அந்த 2 தொகுதிகளிலும் சூலூர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த கனராஜ் அவருடைய மனைவியும் இதில் வாய்ப்பு கேட்டிருந்தார், விருப்பம் அளித்திருந்தார். அதே போல திருப்பரங்குன்றம் தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மறைந்த AK போஸ் அவருடைய மனைவி, அதே போல மகன்கள் இருவரும் வாய்ப்பு கேட்டு விருப்பம் அளித்திருந்தார்கள். அவர்களிடமும் நேர்காணல் என்பது நடைபெற்றது. இருந்த போதிலும் நேற்று முன்தினம் 119 பேரிடம் இந்த நேர்காணல் என்பது நடைபெற்றது. இந்த 119 பேரிலிருந்து 4 பேரை அஇஅதிமுக இந்த 4 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் நீண்ட ஆலோசனை என்பது நடைபெற்றது. இந்த 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் அஇஅதிமுகவிற்கு இருக்கிறது. எனவே வேட்பாளர்களை நன்கு அறிமுகமான அந்த தொகுதிக்கு பரிச்சயமான வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தது அஇஅதிமுக தலைமை. இதன் காரணமாக தான் 2 தினங்களாக இந்த இழுபறி நீடித்து வந்த நிலையில இன்றைக்கு அதிமுக வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை சூலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு கந்தசாமி, இவர் கோவை புறநகர் மாவட்டத்துடைய அஇஅதிமுகவின் ஜெயலலிதா பேரவை தலைவர். அதே போல அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கு VV செந்தில்நாதன், இவர் கரூர் மாவட்டத்துடைய அஇஅதிமுகவுடைய இளைஞர் பாசறையுடைய செயலராக இருக்கிறார். அடுத்தது திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டப்பேரவை தொகுதிக்கு முனியாண்டி, இவர் அவனியாபுரத்துடைய பகுதி செயலாளராக இருக்கிறார், அஇஅதிமுகவுடைய பகுதி செயலாளராக இருக்கிறார். அடுத்தது ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி, இங்கு பே மோகன் போட்டியிடுகிறார். இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதோடு மட்டுமில்லாமல் அஇஅதிமுகவுடைய தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துடைய அதிமுகவின் துணை செயலாளராகவும் இருந்து வருகிறார். இந்த 4 இந்த வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. நடைபெற உள்ள 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தற்போது அஇஅதிமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. இத்தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அவினேஷ் தர கேட்டோம்.